வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறலா வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த தடவை பார்க்கலாம். இங்கே முத்துவும் மீனாவும் பார்க்குறதுக்காக இங்கே சீதா வந்து வீட்டுக்கும் வராங்க. இங்கே முத்து மீனாவும் வா சீதா சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க. அப்போ சீதா வந்து இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசி உட்காந்து சமாதானம் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வரல. என்னங்க நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, எங்களோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிங்கிறது சீதா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து இந்த சீதா இப்போ எதுக்கு தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்கே சீதா அந்த மாமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சீதாவும் சொல்லிட்டு இங்கே முத்து அவாய்ட் பண்ணுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சீதா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை சீதா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா அந்த என்ன சீதா எதுக்கு இப்படி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, அது மாமா கிட்டே இப்படி பேசுகிறேன்னா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிங்கிறது மீனா வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ சீதா அந்த என்ன பண்ணுறது, நடக்கிறவங்க ஒழுங்காக நடந்தால் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கிறது சீதா வந்து முத்து வந்து ஒரு மாதிரி பேசவும் செய்கிறாங்க. அப்போ மீன் அந்த சீதா நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை, யாரை பார்த்து என்ன பேசுகிறேன் உனக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறா இல்லை தெரியாமல் பேசுகிறா, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, அதுவும் இல்லாமல் உன்னை யார் அனுப்பி விட்டா கூட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிங்கிறது மீன் அவன் கேட்டிருக்காங்க. அப்போ சீதா அந்த ஓ அப்படிங்களா, யார் அனுப்பி விட்றான்னு நினைக்கிறீங்க நீங்கள், யார் என்னோட ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டான்னு சொல்லிடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிங்கிறது சீதா அவன் கேட்டிருக்காங்க. அப்போ மீன் நீங்கள் பாரு, நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக எந்த விஷயத்துக்கும் வரல, நீ தான் தேவையில்லாமல் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, ஆனால் அவர் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் நீ கொஞ்ச நேரம் தண்ணியை யோசிச்சு பார்த்தாலே உனக்கு தெரியும் எது உண்மை எது போயின்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும், நீயே புரிஞ்சுக்கிட்டு நீயே நல்ல முடிவாடு, அதை விட்டுட்டு எதுவுமே யோசிக்காமல் எங்களை வந்து திட்டு இருந்தேன்னா அது நியாயமே கிடையாது சீதா அம்சம் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா அந்த அக்கா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன், ஏன் மாமா அப்படி பண்ணணும், சரி இருங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பேட்டி எடுக்கும்போது எதுக்கு அவர் வந்து தப்பு பண்ண மாதிரி எதுக்கு மாமா அப்படி பேசணும் அப்படின்னு சீதா அவங்க கேட்டு இருக்காங்க. அப்போ முத்து சீதா என்ன பண்ணி சொல்கிறேன், அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க அது எப்படி நான் மாற்றி பேச சொல்ல முடியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து என்ன மாமா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே நடந்ததை நான் சொல்ல முடியும், நடக்காத ஒன்றும் நான் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு முத்து கேட்டிருக்காங்க. அப்போ சீதா அந்த பார்த்தீங்களாக்கா மாமா இப்போ எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ எல்லா தப்புமே அருண் கிட்ட தான் இருக்குது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சீதா கேட்டிருக்காங்க. அப்போ மீன் அந்த ஆமாம் சொல்லி கரெக்டு தானே, அருண் மேலே தப்பு தானே, என்ன தப்பு இல்லை, அது வந்து ஒரு உயிர், ஸோ அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும், அதை விட்டு அந்த திருடனை பிடிக்க போகிறேன்னு சொல்லி போயிருக்காரு, ஏன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து மற்ற போலீஸ்காரங்க ஃபோட்டோ எடுத்து அமைச்சாலே அவங்க கண்டுபிடிச்சிட போகிறாங்க, எதுக்கு இவர் தான் போய் கண்டுபிடிக்கணுமா என்ன சொல்லிங்க சீதா அவங்க கேட்டு இருக்காங்க. அப்போ மீன் வந்து என்னக்கா நீ எப்படி பேசிகிட்டு இருக்க, மீனா வந்து இங்கே பாரு சீதா நீ வந்து தேவையில்லாமல் பல விஷயங்கள் எங்களை வந்து குத்தி காமிச்சு பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணுறது ஒன்றும் செட் ஆகல ஒன்றும் கரெக்டாகவும் இல்லை, ஆனால் யார் சொல்லி நீ வர நல்லாவே எனக்கு தெரியுது, நீ அப்படி பேசுகிறவோ கிடையாது, கண்டிப்பாக அருண் வீட்டில் தான் உன்னை சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிங்கிறது மீனா அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ முத்து இந்த மீனா கொஞ்சம் விடு, இதை பற்றி பேசாத விடு அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து கேட்டிருக்கேன். மீனா அந்த இல்லைங்க அது எப்படிங்க எதுவுமே பண்ணாமல் அவள் பாட்டுன்னு வந்து என்னென்னமோ திட்டிகிட்டு இருக்கா, நம்ம ஒரு உதவி பண்ணோம் அந்த உதவியை பாராட்டாமல் இருந்தால் கூட ஓகே, அதுக்குன்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, எப்படிங்க நம்ம சும்மா விட முடியும் அப்படிங்கிறது மீனா அவங்க கிட்ட இருக்காங்க. பாரு மீனா அது உன்னோட தங்கச்சி, ஸோ அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி பேசணும் ஸோ புரிஞ்சுக்கு இது பண்ணு நீ போ அப்படிங்கிறது முத்து கேட்டிருக்காங்க. அப்போ சீதா இங்கே பாருமா நீ கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் யோசிச்சு என்ன அதுன்னு சொல்லி முடிவெடு, அதுக்கப்புறம் ஏனா தானோன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து சண்டை போட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடப்போகுது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ, உனக்கும் உங்கள் அக்காவை தான் நான் பார்த்துட்ருக்கேன், ஏன்னா இந்த பிரச்சனையில் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முத்து காப்பாற்றினாங்கன்னா அந்த அம்மா, ஸோ அந்த அம்மா வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க, அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆனவங்கன்னா ஃபஸ்ட் நான் அந்த தம்பியை போய்ட்டு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிங்கிறது அவங்கள்ட்ட சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஓகேங்க நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிவிடுவோம், ஆனால் அவர் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் உயிரோட இருக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்லுங்க கரெக்டு தான், நம்ம வந்துட்டு அவரே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிங்கிறது அவங்களோட குடும்பத்தில் ஆளுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி அவங்க வந்து சரி அவங்க வீடு எங்கேன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னா இங்கே கண்டுபிடிக்கிறாங்க. அதேமாதிரி இவங்க எல்லாருமே கிளம்பி போகவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே சீதா ஸோ முத்துக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இல்லைங்க மாமா நீங்கள் பண்ணது பெரிய பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே சீதா வந்து ஸோ குத்தி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனாக்கு என்ன எதுன்னு பேசுன்னு தெரியாமல் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இவர் வேறு நம்ம பேசணும்னு சொல்லிட்டாரு, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சும்மா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா வந்து கோவத்தை அடக்கிட்டும் அப்படியே உட்காந்துட்டும் இருக்காங்க. அப்போ சுத்தியும் ஸோ சீதாக்கும் அப்போ சுத்தி வந்து ஸோ முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சீதா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சீதா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு நல்ல உண்மத்தை காப்பாற்றிருக்காரு, ஸோ அதனை இம்பார்ட்டன்ட், அது பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், ஸோ அது பண்ணதுக்கு நீ பாராட்டணும், அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது அமைச்சிருங்கிறது ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ஒருத்தவங்க வந்து ஸோ அம்மா அமைச்சு கூப்பிடவும் செய்கிறாங்க. விஜயா பார்த்தோம்னா விஜயா வந்து சொல்லுங்கள் நீங்கள் யாருங்க அமைச்சிருங்கிறது விஜய் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி முத்து தம்பி அமைச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் முத்து வாங்க என்னங்க விஷயம் அமைச்சிருங்கிறது முத்தும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து தம்பி ரொம்ப நன்றிப்பா அமைச்சு அந்த சொந்தக்காரங்களும் ஸோ முத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. முத்து எங்கே என்னங்க விஷயம் அமைச்சிட்டு இருக்கும்போது இருங்கப்பா ஏமா வாங்கம்மா அமைச்சிருங்க அவங்களும் கூப்பிட்டு காமிக்கிறாங்க.
அப்போ வந்து முத்து வந்து ஓ இந்தாம்மா வாம்மா எப்படிம்மா இருக்கீங்க உங்களுக்கு உடம்புல சரியாச்சா அப்படி முத்து கேட்டுருக்கேன் தம்பி உனக்கு தான்ப்பா அவன் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் எத்தனையோ போலீஸ்காரன் இருந்தானுங்க அவனுங்களாம் கொஞ்சம் கூட என்னை கண்டுக்காம அப்படி இருந்துட்டு இருந்தானுங்க ஏன் சுற்றி இருக்கிற ஆளுங்க கூட வீடியோ எடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தானுங்க நீ ஒருத்த ஆள் மட்டும்தான் என்னை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என்னோட உயிர் அங்கேயே போயிருக்கும் அந்த போலீஸ்காரன் வர என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் பாட்டுன்னு கிளம்பி போகிறான் ஆஸ் ஒரு போலீஸாக அவன் என்ன பண்ணணும் மக்களை காப்பாற்ற தான் பார்க்கணும் சரி மக்களுக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு அதுக்கப்புறம் அவன் இன்னும் ரெண்டாவது வேலை என்ன பண்ணணும் மக்களை எப்படா காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பார்க்கணும் அதை விட்டுட்டு அந்த திருடனை போய் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் பார்த்தியா அம்சா அவங்களுக்கு செய்யிட்டு இருக்கேன் முத்து சரிங்கம்மா விடுங்கம்மா அம்சா அவங்களுக்கு செய்யிட்டு இருங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து சீதாவை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க இங்கே சீதாக்கு என்ன எதுன்னு பண்ணுறேன்னு தெரியாமல் ஸோ தலையை தொங்கப்பட்டு வந்துட்டும் இருக்காங்க அப்போ முத்து வந்து சரிங்கம்மா இருக்கட்டும்மா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் நல்லா இருக்கீங்களே எதுக்கு நீங்கள் வந்தீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கூட நான் வந்திருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுட்டு முத்து செய்யிட்டு இருக்கேங்க இல்லைங்க தம்பி உன்னை நேரில் வந்து பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தேன் அம்சா அவங்களுக்கு செய்யிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே வந்து இங்கே அண்ணாமலை இருந்து சரிம்மா ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வீடு தேடி வந்து நன்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குமா அம்சம் அண்ணாமலையும் சொல்லி கேட்டிருக்காங்க ஹாப்பு முத்து இதுதான் எங்கள் அப்பா அம்சலிங்குது மூத்து வந்து அண்ணாமலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹாப்பு அப்படிங்களா ஓகே ஓகே தம்பி அம்சலிங்குது அவங்களும் சொல்லிட்டு அவங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க ஹாப்பு சீதாக்கெல்லாம் புரிய வருது ஆமாம் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும் நம்ம அவர் பேச்சை கேட்டு ஸோ நம்ம பாட்டுன்னு வந்துட்டோம் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணும் இப்போ நம்ம தேவலாம் மாமாவை திட்டிட்டு ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டோமே அம்சம் சீதா வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்துவது மீனா இப்போ விடு நீ என்ன பேச போகிற நல்லாவே தெரியுது சீதா நீ விடு சீதா பார்த்துக்கலாம் நம்ம அனுப்பிச்சுருங்க முத்து செய்யிட்டு இருக்கேன் சீதா வந்து மாமா இல்லைங்க மாமா நான் பண்ண தப்பு எனக்கு இப்போ தான் புரிய வருது நான் ஏனோ தானோன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டேன் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அம்சம் சீதா செய்யிட்டு இருக்கேன் முத்து வந்து பரவாயில்ல சீதா விடு ஒன்றும் பிரச்சனை விடு அனுப்பிச்சுருங்க முத்து செய்யிட்டு இருக்கேன் சீதா வந்து சீதா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது ஃபுல் ரீசன் ஸோ மொத்தமாக எல்லா தப்பான ஒரு ரீசன் யார் மேலேனா ஸோ அது வந்து அருண் மேலே தான் ஸோ அவர் தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இதெல்லாம் பார்த்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் இருந்தால் பப்ளிக் அவரை தப்பாக சொல்ல தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிங்கிறது ஸ்ருதியும் செய்யிட்டிருக்காங்க ஹாப்பன் சீதா வந்து சரிங்க ஸ்ருதி நான் தப்பாக தான் நினச்சிக்கிட்டேன் நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சீதாவும் செய்யிட்டிருக்காங்க ஹாப்பன் ஸ்ருதி வந்து இருக்கட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு ஸ்ருதியும் செய்யிட்டிருக்காங்க ஹாப்பன் முத்து வந்து சரி மீனா நீ போய் சீதா வீட்டில் விட்டு வா அப்படின்னு முத்து செய்யிட்டிருக்காங்க ஹாப்பன் மீனா இல்லைங்க நல்லா முடியாது நீங்களே கொண்டு போய் விட்டுவாங்க அப்படின்னு மீனா அவன் செய்யிட்டு இருக்கேன் முத்து மீனா எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அவள் தான் சாரி கேட்டல விடு போய் விட்டுட்டு வா அப்படின்னு முத்து வந்து மீனாவையும் அனுப்பி வைக்கிறாங்க அப்பந்திங்க மீனா கிட்ட அந்த அக்கா மன்னிச்சிருக்கா நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மீனா இங்கே பாரிசிதான் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த வீட்டாளுங்களாம் கேட்டு நீ பல விஷயங்களை எங்களை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களை பேசுகிற அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுன்னு சொல்லி பாரு நான் எப்போதுமே சொல்கிறது தான் ஸோ உனக்கு எதிராக நாங்கள் எந்த விஷயமும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்போ நீ அதை நம்பாமல் இவ்வளோ விஷயம் பண்ணுறது கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்க முடியாதது பார்த்துக்கோ அப்படிங்கிறது மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சீதா அந்த இல்லைக்கா நான் மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க நான் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறது சீதாவும் சொல்லிட்டு இருக்கேன் மீனா அந்த பரவாயில்ல விடு நீ புரிஞ்சுக்கிட்டல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கன் வச்சுக்கோ நன்றி வணக்கம்.